அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு. இன்றைக்கி மீன் குழம்பு பார்க்க போகிறது தேவையான பொருட்கள். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல நல்லா புளி ஊற வச்சுக்கணும். நான் நல்லா ஒரு இவ்வளோ பெரிய அளவுக்கு உருட்டிட்டு அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் புளி. அதை ஊற வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பும் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம புளி கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்க போகிறோம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ மிளகாய்த்தூள் நான் இதெல்லாம் 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூளும் நான் 3.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்த அந்த விழுதையும் இது கூடவே சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கரைச்சிருக்கேன் குழம்ப. நீங்களும் அது மாதிரி கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தளவுக்கு பாருங்கள், குழம்பு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை தாளிக்கலாம். வாங்க. நம்ம இப்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். மீன் குழம்புல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் போட்டு தான் மீன் குழம்பு தாளிக்கணும். அதனால் நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணுவோம். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. நீங்கள் ஒரு வேளை மீன் குழம்புல மாங்காய் போடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டு மாங்காய் வெந்ததும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணுங்கள். மாங்காய் அதிலே போட்டிங்கன்னா ரொம்ப புளிச்சிரும். ஆனால் இன்றைக்கி மாங்காய் போடலை, மீன் மட்டும்தான் போட போகிறேன். நல்லா குழம்பு பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்ச நாளே சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மீன் ஆட் பண்ணும்போது மண்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மண்டை கொஞ்சம் வேகணும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம மண்டையை ஆட் பண்ணிவிட்டு மற்ற பீசஸுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மண்டையை ஆட் பண்ணி ஒரு கொதி வெட்டலாம். நமக்கு நல்லா மீன் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. அதனால் நம்ம மற்ற மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மற்ற பீசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். கொதிக்கிற ஸ்டேஜில் கரண்டி போட்டால் மீன் உடஞ்சிரும். அதனால நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி பண்ணினீங்கனாலே மீன் எல்லா ஸ்டேஜுக்கும் போயிடும். நம்ம குழம்பு கலக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக கரண்டி போடுற வேண்டாம். இப்போ மீன் பீஸ்லாம் உடஞ்சிரும். அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா அது சுற்றி எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இருக்கும். நம்மளோட மீன் குழம்பு இப்போது தயாராகிடுச்சு. நீங்கள் சாதத்து கூட இதை சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட மீன் குழம்பு இப்போ தயாராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இதே மாதிரி செய்முறையில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.